6 படை வீடுகளில் 4வது முக்கிய படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். இந்த புனித தலத்தில் முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு குருவாக அருள் பாலிக்கும் சுவாமிநாத சுவாமியாக கம்பீரமாக அருள் செய்கிறார். இந்த சுவாமிமலை கோவில் காவிரி ஆற்றின் வடகரையில் அழகாக அமைந்துள்ள செயற்கை மலையின் உச்சியில் கம்பீரமாக கட்டப்பட்டுள்ளது. இது கோவிலின் தனித்துவமான அமைப்பிற்கு சிறந்த சான்றாகும். இந்த கோவிலின் சிறப்பு முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரமான ஓம் என்ற மந்திரத்தின் ஆழமான பொருளை உபதேசித்த நிகழ்வால் உருவானது. அதனால் அவர் தகப்பன் சுவாமி என்று தேவர்களாலும் பக்தர்களாலும் போற்றப்படுகிறார். ஒருமுறை பிரம்மா டெவன் சிவபெருமானை சந்திக்க வந்தபோது அப்போது இருந்த இளம் முருகப்பெருமான் பிரம்மரிடம் பிரணவ மந்திரத்தின் உண்மையான பொருளைக் கேட்டார். இது புராணங்களில் பிரபலமான நிகழ்வாகும். பிரம்மா தேவன் சரியான பதிலைச் சொல்லத் தவறியதால் முருகப்பெருமான் அவரை சிறையில் அடைத்துவிட்டார். இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் உதவி கோரி முறையிட்டனர். சிவபெருமான் தனது மகனான முருகப்பெருமானிடம் பிரம்மாவை விடுவிக்குமாறு கேட்டபோது முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தின் பொருளை அறியாத பிரம்மாவை விடுவிக்க மறுத்து நின்றார். அதன்பின் சிவபெருமானே முருகப்பெருமானிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க முருகன் தனது தந்தையே சீடனாக அமரச் செய்து அவரது காதில் அந்த மந்திரத்தின் ரகசியத்தை மெல்ல உபதேசித்தார். இந்த அற்புதமான நிகழ்வே முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் என்ற புகழ்பெற்ற பெயரை பெற்று தந்தது. அதாவது தனது தந்தை சிவபெருமானுக்கு குருவாக இருந்த அந்த சிறப்பு மாமனிதராக. சுவாமிமலை கோவிலின் கட்டிடக்கலை மிகுந்த சிறப்பு வாய்ந்தது. 60 படிகள் கொண்ட அந்த செயற்கை மலையின் மீது இந்த கோவில் அழகாக அமைந்துள்ளது. இந்த 60 படிகள் தமிழ் பஞ்சாங்க வருடத்தின் 60 நாழிகைகளையோ அல்லது 60 ஆண்டுகளையோ குறிக்கின்றன. ஒவ்வொரு படியும் ஒரு வருடத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டு பக்தர்களால் ஏறப்படுகிறது. கோவிலின் முக்கிய ராஜகோபுரம் 5 நிலைகளைக் கொண்டது. இது தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். அதன் விரிவான சிற்பங்களுடன் கோவிலின் உள்ளே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சன்னதிகள் அழகாக அமைந்துள்ளன. இது குடும்ப ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் முருகப்பெருமானின் குடும்ப பாசத்தையும் உணர்த்துகிறது. சுவாமிமலையில் பல முக்கிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் கந்த சஷ்டி விழா மற்றும் தைப்பூசம் விழா மிகவும் பிரசித்தி பெற்றவை. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். இந்த திருவிழாக்களின் போது கோவில் முழுவதும் வண்ணமயமான கொடிகள், பூமாலைகள், மஞ்சள் நிற கொடிகளாலும் பொது மலர்களாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கி தரிசனம் செய்கின்றனர். தினசரி பூஜைகள் மற்றும் குறிப்பாக வியாழக்கிழமை சிறப்பு பூஜைகள் இங்கு மிகவும் விமர்சையாகவும் பக்தியுடனும் நடைபெறுகின்றன. பக்தர்கள் திரளாக வந்து முருகப்பெருமானின் அருளை பெறுகின்றனர். இந்த அழகிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் பக்தர்களுக்கு மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக ரீதியான பலத்தையும் வாழ்வில் நிம்மதியையும் அளித்து மகிழ்ச்சி அளிக்கின்றன. சுவாமிமலை முருகப்பெருமானின் கருணை அருளை பெற தினசரி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து இந்த புனிதமான தலத்திற்கு ஒருமுறை வந்து தரிசனம் செய்யுங்கள். சுவாமிமலை முருகன் கோவில் ஆன்மீக அனுபவத்தையும் மனதிற்கு அமைதியையும் சிவனின் அருளையும் தேடி வருபவர்களுக்கு சிறந்த புனித இடமாக என்றும் நிற்கும்.